இன்னைக்கான நல்ல கோல்டு அண்ட் சில்வர் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கோல்டு வந்து 0.4% வந்து இறங்கிருக்கு. சில்வர் வந்து 2% வரைக்கும் இறங்கிருக்கு. $5200 per ounceல கோல்டு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்தவரை $89 per ounceல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏன் இங்க வந்து கொஞ்சம் டிராப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது ஒரு பக்கம் எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கலாம். அண்ட் தென் அடுத்த ரீசனா வந்து இருக்கிறது யூஎஸ் வந்து இங்க ஈரான் கூட லிங்க்டா இருக்க ஒரு 30 என்டிட்டிஸ் மேல வந்து இங்க சாங்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இது எல்லாமே இந்த ஒரு ஃப்ரெஷ் டாக்ஸ் வந்து இங்க நியூக்ளியர் டாக்கா வந்து வச்சிருக்காங்களா ஜினிவா கிட்ட. அந்த ஒரு டாக்ஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குது வந்து ஃபர்ஸ்ட் ஜியோ பொலிட்டிகல் டென்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இந்த யூஎஸ் மிலிட்டரி ஆக்ஷன்ஸும் அந்த நீங்க ட்ரம்ப் வந்து இங்க டாரிஃப் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார்ல, அது 10% வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு, திரும்ப வந்து 15% இன்க்ரீஸ் வந்து பண்ணிருக்காரு. ஸோ இன்னும் ஜியோ பொலிட்டிகல் டென்ஷன்ஸ் அப்படியே தான் வந்து இருக்கு. அதை தாண்டி இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க கோல்டு பொறுத்தல இங்க டாலர் ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா அது கொஞ்சம் நெகட்டிவா வந்திருக்கும். பட் ஆனால் நேற்றுக்கு நல்லா டாலரும் வந்து இறங்கிருக்கு. ஸோ இங்க பிளஸ் அண்ட் மைனஸ் நியூஸா வந்து கோல்டுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கு. அதனால கோல்டு இந்த பெருசா வந்து எந்த இடத்துலயும் ரேலி ஆகல. கோல்டு பொறுத்தல இங்க சப்போர்ட்டா வந்து சொல்றது $5000 $5200 தான் வந்து ட்ரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இறங்குச்சு அப்படின்னா $4850 வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சில்வரை பொறுத்தல $70 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இங்க சப்போர்ட்டா வந்து $75 $85 per ounce வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு லெவலியா தான் இருக்கும் அப்படின்றத மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா அடுத்த மாசம் 20ஆம் தேதியில இருந்து அந்த எக்ஸ்பைரி வந்து முடிய போகுது. பேட்டன்ட் எக்ஸ்பைரி இங்க செமிகுலேட்டருக்கு வந்து முடிய போகுது. முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க வந்து ரீயூசபிள் பென் வந்து இங்க லான்ச் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது ஒரு பெரிய அப்டேட்டா வந்து இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இங்க செமகுலேட்டட் வந்து அந்த பேட்டன்ட் எக்ஸ்பைரி வந்து முடிய போகுது. சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க டைப் 2 டயபிட்டிஸ் அப்புறமேட்டுக்கு இங்க வெயிட் லாஸ் இந்த ஒரு ட்ரக்ஸ்க்கான செமகுலேட்டட் வெர்ஷன்ஸ் எல்லாமே தயார் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க டாக்டர் ரெட்டி அண்ட் தென் இங்க சன்ஃபார்மா, சிப்லா, நாட்கோ, எரிஸ் லைஃப் சயின்சஸ் அப்புறம் இங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் இவங்க எல்லாருமே இந்த ஒரு ட்ரக் லான்ச் பண்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஜைடஸ் லைஃப் சயின்சஸோட அந்த ஒரு பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க வந்து இந்த ஒரு அட்ஜஸ்டபிள் பெண்ணை வந்து லான்ச் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரே பெண்ணு தான், அதை வந்து ரீயூசபிள் வந்து பண்ணிக்கலாம் மல்டிபிள் டோசேஜ்க்கு. இதுவே நம்ம டாக்டர் கேசஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது மல்டி டோசேஜ் பெண்ணா வந்திருக்கும் ஒரு பெண்ணுன்றது. ஸோ அதை வந்து ரீயூசபிள் வந்து பண்ணிக்க முடியாது, அட்ஜஸ்டபிளும் பண்ணிக்க முடியாது. பட் ஆனால் இதுல டோசேஜ் வந்து மாத்தி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒரே பெண் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால ஓவரால் தெரப்பி காஸ்ட்டே இதனால குறையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். ஸோ இதை வந்து இங்க லான்ச் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கு. இந்த ஒரு ட்ரக்கு நேம் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா செமக்ளின், மஷிமா அண்ட் ஆல்டர்மி. ஸோ இப்படின்ற 3 நேம்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. பிரைசிங் வந்து எக்ஸாக்டா என்ன இதுன்னு ஒன்றும் சொல்லல. இந்த செமகுலேட்டட் ட்ரக் GLP-1 ட்ரக்னு சொல்லுவாங்க. இது வந்து போன வருஷம் மட்டும் ₹1000 கோடி ரெவன்யூ வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்கு இந்தியால மட்டும். அது வந்து இன்னும் அதிகமாகுன்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. 2050 வந்து இந்த வெயிட் லாஸ்க்காகவும் அப்புறம் டயபிட்டிஸ்க்காகவும் இந்தியன் பேஷன்ஸ் வந்து 440 மில்லியன் பேஷன்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு அடுத்த ஒரு 25 வருஷத்துல. சோ அந்த அளவுக்கு இந்த செமகுலேட்டடுக்கான நீட் இருக்கு அப்படின்னா அந்த மார்க்கெட்ல இப்போ ஈட்டப் வந்து ஆயிருக்கு. சோ அந்த ஒரு மார்க்கெட் பிடிக்கிறதுக்காக எல்லாரும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போதைக்கு ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்ல நம்மளோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னா இப்போ $920 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக் பி வந்து 18ல வந்து இருக்கு. சோ ரொம்பவே ஒரு பெரிய கம்பெனி தான், நிறைய லான்ச்சஸ் வந்து பண்ணிக்கிட்டே வந்து வராங்க. ஸோ இந்த டைம்ல அந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ற போது பெட்டராகவே வந்து இருக்கு. ஸ்டாக் பி வந்து 18ல தான் வந்து இருக்கு. இதோட ஆவரேஜ் ஸ்டாக் பி வந்து பார்க்கும்போது மீடியனா நம்ம பார்க்கும்போது 22 வந்து ஸ்டாக் பியா வந்து இருக்கு. ஸோ பிரைஸ் ஏர்னிங்ஸ் கம்மியாவே வந்து கிடைக்குது. நல்லா நம்ம கன்சிடர் பண்ணிட்டே வந்து போவோம். இப்ப இருக்க பிரைஸ்க்கு இந்த லெவல்ல கிடைக்குது கொஞ்சம் பெட்டராகவே வந்து இருக்கு. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தொடர்ந்து டாக்டர் ரெட்டியுமே இதை வந்து பிளான் பண்ணி தான் வச்சிருக்காங்க அந்த செமகுலேட்டட் ட்ரக் லான்ச் பண்றதுக்கு. ஸோ இவங்களுமே அதுக்கான நேம் வந்து இங்க பிராண்ட் வந்து பண்ணிட்டாங்க, அதுக்கான ட்ரேட் மார்க்கும் அப்ளை பண்ணிட்டாங்க. ஒபிடான்றது பிராண்ட் நேமா வந்து இருக்கு. ஸோ இதுக்கு கீழே இந்த செமகுலேட்டட் ட்ரக்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. வெயிட் லாஸ் போத் வந்து இங்க டயபிட்டிஸ்க்கும் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இதுவுமே மார்ச் மாசம் இந்த எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களும் லான்ச் பண்ற பிளான்ல இருக்காங்க. இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் பென் மாதிரி இங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் பண்றாங்களா அந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் பென் மாதிரி கிடையாது. இவங்களோட பிளான் படி மல்டி டோசேஜ் பென் தான். பட் ஆனால் மாஸ் வால்யூம்ல வந்து பண்ண போறாங்க. 1.2 crore பென் வந்து இங்க வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இது வந்து இவங்களோட பிளானா வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு மார்க்கெட் ஹெவி காம்படிஷனா வந்து இருக்கு. ஸோ அதுல எல்லாருமே உள்ள போடுறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்குமே இப்ப கன்சிடபிள் ஸ்டேஜ் தான் வந்து இருக்கு. நாட்கோ கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 3-4 நாள்ல 11% வந்து ஏறி இருக்கு. $920 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நாட்கோ ஃபார்முமே இதே கதை தான். ஸோ இதுலயும் வந்து இந்த எரிக் லைஃப் சயின்சஸ் கூட வந்து இங்க பார்ட்னர்ஷிப் வச்சாங்கல்ல. ஸோ அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்னால நேற்று வந்து ஒரு 6% வந்து ஏறி இருக்கு. அண்ட் தென் இப்போ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 4 நாள்ல 15% கிட்ட வந்து ஏறி இருக்கு. $978 வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. $1000 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனியுமே அந்த செமகுலேட்டட் லான்ச் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்களா. ஸோ அதனால தான் மார்க்கெட்ல இருந்து இந்த ஷேரை வந்து ஏத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்க நாட்டோ கம்பெனி பொறுத்தவரை ஒரு மிட் கேப் கம்பெனி தான். ஸோ அதனால நம்ம வந்து அதை ஒரு பெட்டரான பொசிஷன்ல வந்து நம்ம வச்சுப்போம். இங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், டாக்டர் ரெட்டி அப்புறம் நாட்கோ இது மூணுத்தையுமே சேர்த்து வந்து கன்சிடர் பண்ணிட்டு போவோம். இங்க ஒரு ஜைடஸ்னா ஒரு நாட்கோ, ஒரு டாக்டர் ரெட்டினா ஒரு நாட்கோ. ஏன் அப்படின்னா நாட்கோல வந்து இங்க ஸ்டாக் பி 11ல வந்து இருக்கு. அப்புறம் மிட் கேப்ன்ற ரீசன்னால கொஞ்சம் அதிகமான பொட்டன்ஷியல் வந்து இருக்கு. அந்த ரிஸ்க் வந்து இதுல நம்ம எடுக்கிறதா இருந்தா எடுக்கலாம். இதுவே இங்க ஜைடஸ் அண்ட் டாக்டர் ரெட்டியை பொறுத்தல கொஞ்சம் ஸ்டேபிளான கம்பெனி, பெரிய கம்பெனி. ஸோ அதுல வந்து ஒரு 50% போர்ஷன் வச்சிட்டு இருக்கணும் போது நம்மளால பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். ட்ரெண்ட் கம்பெனி உள்ள அந்த ஜூரியா பிராண்ட் இருக்குல்ல, அது வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் வந்து இருந்துட்டு இருக்கு. இங்க Tier 1 சிட்டிஸை தாண்டி இப்ப Tier 2, Tier 3 சிட்டிஸ் எல்லாம் போயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு சிட்டிஸ்ல இருக்கவங்க எல்லாமே இங்க ஃபேஷன் நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களை டார்கெட் பண்ற மாதிரி அங்க வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துலயுமே உங்களுக்கு அதிகமான ரெவன்யூ வந்து வரதான் ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா அங்க வந்து ரெண்ட்ல வந்து கம்மியா இருக்கும். அங்க பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவங்க சம்பாதிக்கிற அமௌண்ட்டும் அதிகமா தான் வந்திருக்கும். அங்கேயுமே கஸ்டமர்ஸ் வந்து அதிகமா வந்து வராங்க. ஸோ ஜூடியோட ஸ்டோரியை பொறுத்தல கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா தான் வந்து இருக்கு.
பட் ஆனா இதே ஸ்டேஜ்ல இங்க வந்து இவங்களுக்கு காம்படிஷனும் நிறைய பேர் வந்து வராங்க, ஸ்மால் பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து உள்ள வராங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பிராண்ட்ஸ் எல்லாத்தையுமே காம்படிஷனே வந்து வந்துருவாங்களா அப்படின்றது இங்க இன்வெஸ்டர்ஸோட கொஸ்டினா வந்து இருக்கு. ஸோ இது ஜூடியோ பக்கம் வந்து வச்சிருக்காங்க. பட் ஆனா ஜூடியோ ஏற்கனவே வந்து ஒரு மாசிவான ஒரு ரோல் அவுட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சக்சஸ் ஸ்டோரி இன்னும் சூப்பரா தான் வந்துட்டு இருக்கு. இங்க ஜூடியோ பொறுத்தவரை அசட் லைட் மாடலாம் வந்து இருக்கு. அண்ட் தென் நீங்க வந்து ஒரு பர் ஸ்கொயர் ஃபீட் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த இன்வென்டரி ஸ்பேஸ் வந்து சூப்பரா வந்து காலி ஆயிடுது. ஸோ அது எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால சூப்பரா தான் வந்து போயிட்டு இருக்கு. ஐடிசியோட சஞ்சீவ் புரி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஏஐ பார்த்து பயப்படுறதுலாம் வந்து அந்த அளவுக்கு பேனிக் ஆக தேவையில்ல. இது வந்து பிசினஸ்க்கு எந்த மாதிரியான ஒரு பெரிய எஃபெக்ட் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. இங்க ஏஐனால இங்க நிப்டி ஐடியா வந்து இறங்கிட்டு இருக்கிறதையும் அவர் வந்து கோட் பண்ணி சொல்றாரு. அதிகமான பேனிக் செல்லிங் வந்து நடந்துட்டு இருக்கு. பட் ஆனா அந்த அளவுக்கு வந்து இங்க வந்து பிரஷர் ஆக தேவையில்ல அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. இது எதை வச்சு சொல்றாரு அப்படின்னா, இங்க ஏஐ வந்து வருதுன்னும் போது இது வந்து டெக்னாலஜி ஷிஃப்ட் வந்து கொடுக்கும். அண்ட் தென் பிசினஸ்க்கு அடுத்த லெவலான ஒரு ப்ரொடக்டிவிட்டியை வந்து ஏற்படுத்தி வந்து கொடுக்கும். பட் ஆனா இது வந்து இங்க ரீப்ளேசபிள்லாம் வந்து பண்ணிடாது. ஸோ சஞ்சீவ் புரி இங்க ஏஐ டூம்ஸ் டேன்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, ஸோ அதை வந்து பியூரா டிஸ்மிஸ் வந்து பண்றாரு. அதாவது இங்க ஐடியே வந்து முடிஞ்சிருச்சு, ஏஐ தான் அதுக்கப்புறம் வந்து டெக்னாலஜி வந்து எடுத்துட்டு போகுதுன்னு சொல்றாங்களே, அதுக்கு வந்து பியூரா வந்து இங்க வந்து இது இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. ஸோ இவருமே என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐடிசி லிமிடெட்லயுமே நாங்க அதிகமான ஏஐ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட ஃபேக்டரிஸ், எங்களோட அந்த ஒரு லாஜிஸ்டிக்ஸ், எங்களோட அந்த ஒரு மேனுஃபேக்சரிங் எல்லா இடத்துலயுமே ஏஐ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் ஐடிசி அக்ரியை பொறுத்தல அந்த இடத்துல தான் அதிகமான ஏஐ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க 2050 வரைக்கும் என்ன மாதிரியான கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து நடக்க போகுதுன்றதுக்காக அதிகமான டேட்டாஸ் கொடுத்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் அதை வச்சு 2050 வரைக்கும் இங்க என்ன மாதிரியான கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து இருக்கும் மெயினா வெஸ்டர்ன் இந்தியால. அதை பொறுத்து இங்க ஃபினான்ஸ் கொடுக்கறது, அதை பொறுத்து இங்க கிராப்ஸ் வந்து சஜஸ்ட் பண்றது, இது எல்லாமே நாங்க ஃபார்மர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஏஐ நாங்க வந்து அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இங்க அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு தான் வந்து இருக்கும். இன்னும் கண்டினியூ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடக்கும். எங்களோட பிசினஸ்க்கு அது வந்து டைவர்சிஃபை பண்ணி எங்களோட எஃபிஷியன்சி வந்து மூவ் பண்ணுது அப்படின்னா அங்க அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இவரோட ஸ்டாண்ட் சிம்பிளா தான் வந்து இருக்கு. ஏஐனால இவங்க பிசினஸ் வந்து அடுத்த லெவல் போகுது. அதனால இங்க ஏஐ அடுத்த லெவல் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் தான் வந்து கொடுக்கும், புது புது ஏரியாஸ் வந்து கொடுக்குமே தவிர. ஸோ இந்த ஒரு ரீசனால ஐடி டிமாண்ட் வந்து குறையாது, ஐடி டிமாண்ட் அப்படியே தான் வந்து இருக்கும். ஏஐ வந்து அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. டிசிஎஸ் கம்பெனியோட சிஓவான கே கீர்த்தி வசனமே என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏஐ பார்த்து நீங்க யாரும் பயப்பட தேவையில்ல. அது நம்மளோட இந்த ட்ரெடிஷனல் சர்வீசஸ் ரெவன்யூ வந்து குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து குறையும். ரெவன்யூ கேனிபலைசேஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ரெவன்யூ கேனிபலைசேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க ஏற்கனவே ஒரு ப்ராடக்டோட ரெவன்யூ இல்ல அப்படின்னா சர்வீஸோட ரெவன்யூ வந்துட்டு இருக்கும். அந்த ரெவன்யூ வந்து இங்க காம்பன்சேட் பண்ற மாதிரி இன்னொரு ரெவன்யூ வந்து அந்த கம்பெனில ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். லைக் வந்து இந்த ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸ் ரெவன்யூ தான் இப்போதைக்கு டாமினெண்டா வந்திருக்கு. இப்போ ஏஐ ரெவன்யூ வந்து இது வந்து இங்க கம்மி பண்ண ஆரம்பிக்கும், அது வந்து இங்க டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும்ன்றது இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்துருக்கு. அப்படி நடந்தால் கூட நீங்க ஏஐ பார்த்து வந்து பயப்பட தேவையில்ல. இந்த கம்பெனி சொல்ற எம்ப்ளாயிஸ்க்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஏஐ யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஒர்க் ஃப்ளோ வந்து நீங்க அடுத்த லெவலில் வந்து எடுத்துட்டு போகலாம். ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸ் அப்படியே தான் வந்து இருக்கும். ஸோ அதனால இங்க ஏஐ அதிகமா யூஸ் ஆகுது, அதனால நம்மளோட வேலை போயிடுமோன்ற மாதிரியோ, இல்ல அப்படின்னா எங்க ப்ராஜெக்ட் எல்லாமே நம்மளால சீக்கிரமா கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த ப்ராஜெக்ட் வராதுன்ற மாதிரியோ நீங்க வந்து பயப்பட தேவையில்ல. ஸோ ஏஐ பார்த்து பயப்பட தேவையில்ல. இங்க யங்ஸ்டர்ஸா வரவங்க எல்லாருமே அதிகமா வந்து இங்க ஏஐக்காக அடாப்டேஷன் வந்து பண்ணிக்கிறாங்க. சீனியர் லெவல்ஸ்ல இருக்கவங்களும் அதிகமான ஏஐ அடாப்டேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னொரு பெரிய பிளஸா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இங்க சாட்ஜிபிடி யூஸ் பண்றதுனால அது வந்து ஒரு பெரிய ஏஐ டூல் மாதிரிலாம் வந்து கிடையாது. இங்க ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்க ஏஐ டூல்ஸ் மேல வந்து இருக்கணும். அது எப்படி இன்டகிரேஷன் பண்றதுன்ற அந்த ஒரு ப்ராசஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலா வந்து சொல்லிட்டு வராரு. ஸோ அவரோட ஸ்டாண்ட் படி சிம்பிளா தான் வந்து இருக்கு. ஏஐ பார்த்து யாரும் பயப்பட தேவையில்ல. மெயினா அவங்களோட எம்ப்ளாயிஸ் பார்த்து சொல்றாரு பயப்பட தேவையில்ல. இது வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு இருந்து எடுத்துட்டு போகும். ஐடி சர்வீஸோட ரெவன்யூ வந்து கம்மியாகும்னு கேட்டீங்க அப்படின்னா ரெவன்யூ கேனபிலேஷன் நடந்தால் கூட நீங்க வந்து பயப்பட தேவையில்ல. ஏஐ ரெவன்யூ வந்து இங்க காம்பன்சேட் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஏஞ்சல் ஒன் கம்பெனி வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ண பார்த்தா சொல்லியிருக்காங்க 1:10 மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 26ஆம் தேதி வந்து இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஒரு ஷேர் வச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து 10 ஷேரா வந்து மாறிடும். ஸோ இங்க வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த கம்பெனியை ஸ்டாக் ஸ்பிளிட் நடந்ததுக்கு அப்புறமா கூட கன்சிடர் பண்ணலாமா வேணாம்னு சொல்லிட்டு அப்ப இருக்கிற அந்த ஒரு வேல்யூவேஷன்ஸ் வச்சு பார்ப்போம். இப்ப இருக்க பிரைஸ்க்கு கொஞ்சம் ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. எஸ் பேங்க்ல வந்து எஸ் பேங்க் ஃபாரெக்ஸ் கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. இது வந்து இந்த புக் மை ஃபாரெக்ஸ் கூட சேர்ந்து லான்ச் பண்ண ஒரு கார்டா வந்து இருக்கு. இதுல வந்து ஒரு 5000 கஸ்டமர்ஸ் வந்து இங்க காசு வந்து திருடி இருக்குதா வந்து சொல்றாங்க. அது எப்படி சஸ்பிஷியஸா நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஒரு 5000 கஸ்டமர்ஸுமே கண்டிப்பா ஒரு ஃபாரின் மெர்ச்சன்ட்ஸ் கூட வந்து இங்க ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணிருப்பாங்க. அந்த ஃபாரின் மெர்ச்சன்ட்ஸ் வந்து இருப்பாங்களா, அதுல ஒரு 15 ஃபாரின் மெர்ச்சன்ட்ஸ் வந்து இந்த ஒரு கார்டுல இருக்க அந்த ஒரு நம்பரும் சிவிவி நம்பரையும் வந்து நோட் பண்ணிருக்காங்க. சோ அதை நோட் பண்ணிட்டு இவங்க வந்து இங்க அந்த ஒரு அட்டெம்ப்ட் பண்ணிட்டு அந்த காசு வந்து எடுத்திருக்காங்க. இங்க இருக்க பெரிய பிரச்சனை என்னவா இருக்கு அப்படின்னா, நம்பூர்ல வந்து ஓடிபி இல்லாம அந்த ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நடக்காது. பட் ஆனா அந்த கண்ட்ரீஸ்ல ஓடிபி எதுவும் தேவைப்படாத ரீசனால அந்த கார்டு நம்பரும் சிவிவியும் வச்சு அவங்க வந்து இந்த டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிருக்கதா சொல்றாங்க. இது ஒரு 5000 பேருக்கு மேல நடந்திருக்கு. ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ் பேங்க் கிட்ட இது எப்படி நடந்துச்சு, என்ன டைம்ல நடந்துச்சு, அது இந்த டீடைல் எல்லாமே வந்து கொடுங்க. அண்ட் தென் இது எல்லாமே நீங்க சேஃபா பாத்துட்டு இருக்கீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்க டீடைலான கொஸ்டின் வந்து எழுப்பியிருக்காங்க. இது மாதிரி நடக்கக்கூடாது. ஸோ இதை வந்து நீங்க கரெக்டா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு எஸ் பேங்க் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டி நடக்கும் போதே 688 டைம் வந்து இங்க அட்டெம்ப்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுல நாங்க வந்து பிளாக் பண்ணிருக்கோம். அதனால ஒரு 90 லட்ச ரூபாய் வந்து சேவ் பண்ணப்பட்டிருக்கு.
அண்ட் தென் நீங்க வந்து அந்த ஒரு கார்டு டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நடச்சுல அந்த அக்கௌண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணிருக்கோம். அண்ட் தென் இந்த இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இப்போதைக்கு கரண்டா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க சைட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளா என்ன அப்படின்னா அந்த எஸ் பேங்க் ஃபாரெக்ஸ் கார்டுல அந்த ஒரு கார்டு நம்பரை வந்து இங்க திருடி ஃபாரின் மெர்ச்சன்ட்ஸ் வந்து இந்த ஒரு ஸ்கேம் வந்து பண்ணிருக்காங்க. இன்னமும் ஐடி பத்தின கேள்விகள் அண்ட் தென் இங்க குழப்பங்கள் நிறைய இடத்துல வந்து போய்கிட்டே தான் வந்து இருக்கு. ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இறக்கிட்டே தான் வந்து இருக்காங்க. ஒரு சில நாள் ஏத்துறாங்க, ஒரு சில நாள் வந்து இறக்குறாங்க. ஆனா மேஜரா டிராபேக்ல தான் வந்து இருக்கு. நாஸ்காம் மாதிரி நிறுவனம் வந்து ஜெஃப்ரிஸ் மாதிரி நிறுவனம் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா 2026 கொஞ்சம் மோசமா தான் வந்து இருக்கும். பட் ஆனா இந்த கம்பெனிஸோட ரெவன்யூ எப்போ கம்மியாகுதோ அந்த டைம்ல தான் ரியல் பிரஷர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆர்டர்ஸ் எப்போ குறையுதோ அப்பதான் இன்னும் ரியல் பிரஷர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏஐனால இந்த கம்பெனிஸ் வந்து ரெவன்யூ மேக் பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. ஸோ அதனால இப்ப இருக்க ஸ்டாண்ட் படி எல்லா கம்பெனிஸ் மேலுமே ஒரு 30% அப்கிரேட் தான் வந்து பண்ணிருக்காங்க அந்த ஒரு கம்பெனிஸோட ரேட்டிங்கை பொறுத்த அளவுல. ஸோ நம்மளோட ஸ்டாண்டை பொறுத்தவரை டாப் 4 கம்பெனிஸ்ல வந்து இருப்போம். அண்ட் தென் இந்த கம்பெனிஸ் கிட்ட கேப்பபிலிட்டி வந்து இருக்கு இப்ப இருக்க டிராபேக்ல இருந்து இங்க வெளியே வரதுக்கு. மற்றபடி நம்ம மிட் கேப் பக்கம் போனோம் அப்படின்னா அந்த கம்பெனி பத்தி டீடைல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் போதும் அண்ட் தென் அந்த கம்பெனி யூஸ் பண்ற அந்த ஒரு ஏஐ டெக்னாலஜி எப்படி இருக்க போகுதுன்றது உங்களுக்கு டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு பிளட் ஆன் த சீட்ல நீங்க கன்சிடர் பண்றீங்கன்னும் போது அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீடைல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க இந்த டாப் 4 பிளேயர்ஸ்ல வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க கிட்ட இருக்க அந்த டூல்ஸ் பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் வந்து பண்ணிருக்கோம். அந்த இவங்க கிட்ட அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்டைஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால ஈஸியா அடாப்டபிள் வந்து பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம இதுல பெட் பண்றது ஒரு பெட்டரான சாய்ஸ் தான் வந்து இருக்கு. நான் சொல்றது இந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், எச்எல் டெக் அண்ட் தென் விப்ரோ அண்ட் தென் நீங்க டெக் மஹிந்திரா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். டெக் மஹிந்திராலாம் கொஞ்சம் காஸ்ட்லியா வந்திருக்கு, எல்என்டிலாம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. அதனால அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ மட்டும் கன்சிடர் பண்ணிப்போம். இந்த வருஷம் நிறைய ஐபிஎஸ் வந்து வந்தது. பட் ஆனாலுமே எந்த ஒரு ஐபிஎமே இங்க கிரே மார்க்கெட் சிக்னல் இல்லாத ரீசனால தான் நான் வந்து இந்த வீடியோல வந்து நிறைய ஐபிஎஸ் வந்து சொல்லாம இருக்கும். லாஸ்டா பாரத் கோக்கிங் கோல் வந்து சொன்னோம். அதுக்கப்புறமா எந்த ஐபிஎம் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணல. கிளீன் மேக்ஸ் என்விரோ எனர்ஜி சொல்யூஷன்ஸ் பத்தி நிறைய பேர் ஐபிஓ டாக்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா அதுல வந்து கிரே மார்க்கெட் லிஸ்டிங் இல்லாத மாதிரி தான் வந்து இருந்துச்சு. இப்ப இருக்கிற ஸ்டேஜ்லயுமே அப்படிதான் வந்து இருக்கு. ஸோ லிஸ்ட் ஆகும்போது நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா மியூட்டடான லிஸ்டிங் தான் வந்திருக்கும். பெருசா லிஸ்டிங் வந்து கிடைக்காது. ஸ்ரீராம் ட்விஸ்டெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அது வந்து கிரே மார்க்கெட் சிக்னல் 18% இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வேணாலும் நடக்கலாம். ஸோ இதுல அந்த ஸ்ட்ராங்கான லிஸ்டிங் இருக்குமான்றது அந்த ஒரு கேள்வியும் வந்து இருக்கு. ஸோ அதனால இது பெருசா அந்த லிஸ்டிங் இருக்காதுன்ற ரீசனால அதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிட்டோம். பிஎன்ஜி ரேவா டைமண்ட் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அதுவுமே இங்க கிரே மார்க்கெட் அதிகமா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனா பிரீமியம் லிஸ்டிங்கா வந்து பார்க்கும்போது பெருசா வந்து கிடையாது. 0.5% தான் லிஸ்டிங் கிடைக்குதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஆம்னிடெக் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு கம்பெனி அதை பத்தியுமே நிறைய பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க. பட் ஆனா அந்த ஒரு கம்பெனியுமே இங்க கிரே மார்க்கெட் லிஸ்டிங் வந்து பார்க்கும்போது பெருசா வந்து கிடையாது. கௌடியம் ஐவிஎஃப்ன்ற ஒரு கம்பெனியை பத்தி நம்ம பேசியிருந்தோம். அதுவுமே லிஸ்டிங் வந்து பெருசா வந்து கிடையாது. ஸோ நம்ம லிஸ்டிங் பாக்குற கம்பெனிஸா பார்த்தோம்னால ஐபிஎல் வந்து பெருசா எதுவும் வரல. இங்க லாங் டர்ம் பர்பஸ்க்காக ஓன் பண்ண போற மாதிரியான கம்பெனிஸுமே எதுவுமே வந்து மார்க்கெட்ல வந்து பெருசா வரல. அதனால தான் ஐபிஎல் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணல. கரெக்டான ஐபிஓ வந்து வரும்போது அது லாங் டர்மா இல்ல அப்படின்னா லிஸ்டிங் என்னன்னு பார்த்துட்டு நம்ம அந்த டைம்ல வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இருக்க ஐபிஎஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டு பெட்டரா வந்து இருக்கு. ஸோ இதுதான் ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.